இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயர் கொடிக்கு மூளை திருப்புறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பேஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் மூளை திருப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறேன் இந்த பைக்கு. அதனால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு மடியில் வச்சு போட்டால் தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து நான் மடியில் வச்சு போட்டுட்ருக்கேன். மூளை திருப்ப போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா மூளை திருப்பும் போது நமக்கு வந்து நார்மலாக இப்படி 2 ஒயரும் வந்து ஒன்றை பார்த்தாப்புலே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த ஒயரை கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வரணும். நல்லா இந்த ஒயரை இப்படி லைட்டாக சைடாக மடக்கிட்டு இப்படி வச்சுட்டு எப்பவும் பூ போடுற மாதிரியே கொஞ்சம் இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்து முன்னாடி கொண்டு வந்து இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மேல் ஒயரையும் கீழ் ஒயரையும் இழுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஷேப் மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். நீங்கள் மூளை திருப்புறது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் இருக்கும். இதே மாதிரி தான் 4 சைடு திருப்பணும். இருங்க காட்டுறேன். சைடில் போடும்போது அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் போட்டுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு சைடு திருப்பும்போது சேம் இந்த 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த சைடு இப்படி திருப்பிக்கணும். இந்த சைடு நம்ம திருப்பும்போது இப்படி திருப்பிக்கிட்டோமா இந்த சைடு அதே மாதிரி. இப்போ வந்து இதை முடிச்சாச்சு. இந்த சைடு வரும்போது ஒயரை வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் இருக்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி லைட்டாக வளைச்சி விடணும். இல்லாட்டி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு தூக்குன மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒயரை நம்ம வந்து இந்த விரலால் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வைக்கணும். வச்சோம்னா தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வச்சிங்கன்னா தூக்குன மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஒரு மாதிரி உப்பி போன மாதிரி வரும். அதுக்காக தான் இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 2வது ஒயர் என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டாக இந்த சைடு இப்படி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே ரொம்ப டைட்டாக எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் கேப் எதுவும் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த மடக்கி இருக்க இடத்துலையும் உங்களுக்கு எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? இப்படி நீங்கள் மடக்கும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா கேப் வரும். நீங்கள் நார்மலாக செய்யும்போது அந்த மாதிரி கேப் வந்தாலே உங்களுக்கு வந்து மூளை வந்து சரியாக திரும்பாது. ஒரு மாதிரி பை வந்து அமைப்பாக இருக்காது. அதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறதுனா நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுட்டு இந்த ஒயர் இழுத்துட்டு வரும்போது கொஞ்சம் டைட்டாக அப்படி இழுத்து டைட்டாக மடக்கிக்கணும். டைட்டாக மடக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப் மாதிரி விழாது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக வச்சு திருப்பிடணும். இப்போ பாருங்கள்
அந்த முக்கோணம் ஷேப் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ எங்கேயுமே கேப் இல்லையா? கேப் இல்லாமல் நல்லாயிருக்கா? ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு கேப் இழும்போது நம்ம வந்து 2வது ஒயர் வந்து உங்களுக்கு மேலே நெக்ஸ்ட் லைன் போடும்போது காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் வந்து நம்ம பாக்ஸ் டைப்பில் கொண்டு வரும்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமுங்கி ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதுக்காக தான் வந்து மூளை திருப்பும் போது நம்ம கரெக்டாக திருப்பணும். இப்போ ஒரு லைன் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் இப்போ ஏணிப்படி முடிச்சு தான் இந்த பைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இந்த ஒயர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உள்ளே சொருகிக்கணும் ஒயரை. மாதிரி சொருவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை லூஸ் பண்ணிக்கணும். மேலே தெரியுதில்ல அந்த ஒயரை லூஸ் பண்ணி இப்படி மேலே இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி மடித்து இந்த மேலே தூக்கி விட்டுருக்கல இந்த ஒயருக்குள்ளே இப்படி உள்ளே விட்டுடணும். உள்ளே விட்டு இந்த தனியாக இப்படி ஒரு ஒயர் இருக்கும் அந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் செகண்ட் லைன் போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒயரை வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைனோட இப்போ நம்ம வந்து எட்ஜு திருப்பறதுக்கு முன்னாடி இந்த இதில் ஃபஸ்ட் லைன் நம்ம போடும்போது இந்த சைடு வந்து நமக்கு முக்கோணமாக இருந்துச்சா, இந்த முக்கோணத்தை நம்ம ரெண்டு இது பண்ணும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். புரியுதா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இதை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்படி போட்டுறோம். நார்மலாக எப்பவும் போல் இந்த ஒயர் நம்ம போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரன்னிங் ஒயரும் இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கா. எப்படி என்ன பண்ணணும்னா இந்த இது போடும்போது எப்போவுமே நம்ம வந்து சைடு வால்யூம் போடும்போது நம்ம ஒயரை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போயே ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணமோ டைட்டாக போட்டோமோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம டைட்டாக வச்சு தான் நம்ம போடணும். லூஸாக போட்டோம்னா நல்லா இருக்காது. எப்படின்னு காட்டுறேன் இருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே கரெக்டாக. இதுக்கப்புறம் நீங்கள் 3வது லேயர்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு 2 லேயர் மட்டும்தான் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஏன் வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன், ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா இந்த செகண்ட் லைன் நம்ம போடும்போது இந்த இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாக்ஸ் டைப் கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரும்போது இந்த சைடு வந்து நமக்கு அசிங்கமாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு அமைப்பு வராது. அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னது. இது போடும்போது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் டைட்டாக போடணும். செகண்ட் லேயர்லேயும் வந்து எட்ஜு திருப்பும்போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக தான், எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அப்போ வந்து நான் அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறேன். மறுபடியும் கூட இதே வீடியோவை எந்த அளவுக்கு என்னால் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியுமோ அந்தளவுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.